ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரதியா சமையல் சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து இந்த சிறுகீரை இருக்குங்க பாருங்கள், அந்த சிறுகீரையை 2 கட்டு வாங்கி அதை கீரையெல்லாம் பொரித்து வணக்கிட்டேன். அந்த தண்டு ஒரு பாதி தண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பூரா இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு சூப்பு செய்யலாங்க. அது எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மண்பானையில் தான் இன்றைக்கி செய்கிறேன். இதில் வந்து ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நான் வந்து இந்த கீரையை நான் போட்டுறேன். கீரையோட தண்டை இதில் போட்டுருங்க. அப்புறம் தக்காளி ஒன்று இது வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூளுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, அப்புறம் அந்த பூண்டு ஒரு 7-8 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாங்க. பூண்டு தட்டி போடுறேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் தட்டி போட்டுக்கலாம். இப்படி நல்லா கொதிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படியே கொதிக்கிட்டுங்க. இதுக்கு வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் அது ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. பருப்பு வந்து சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வச்சேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பருப்பு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுன்னா சூப் ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நான் வந்து கொஞ்சம் இந்த கறி மசாலா தூள் போட்டேன். ஏன்னா அது இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். இது குழந்தைங்களாம் வந்து இப்போ கீரை கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுங்க, அதுங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இதில் வந்து எல்லா விதமான சத்து இருக்குதுங்க. இந்த சிறுகீரையில் இரும்பு சத்து, கால்சியம், அப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் புரோட்டீன், தாது, உப்பு எல்லாமே இருக்குது. அது 2வது வைட்டமின் ஏபிசி கூட இதில் இருக்குதுங்க. அதனால் மெயினாக நீங்கள் வந்து கீரையில் சூப் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இதை நான் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்களும் சிறுகீரை அந்த தண்டு வச்சு இல்லை கீரை வச்சோ நீங்கள் சூப் செஞ்சு கொடுங்க. நான் வந்து இப்போ தண்டில் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கங்க.